ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்குங்க, கொஞ்சம் பட்டர் போட்டுக்குங்க, ஒரு பட்டை போட்டுக்குங்க, ஒரு துண்டு பட்டை, 4 சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு 2 வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயத்திலே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் வதக்கிடுங்க. இது வதங்குற கேப்பில் நம்ம 2 தக்காளி 5 முந்திரி அரைச்சி வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிச்சு பார்த்திங்க, அதில் ஒரு சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள், கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு இந்த எண்ணெயிலே போட்டு இது எல்லாத்தையும் வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி முந்திரி, அதை இந்த வதங்கினதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். சிம்லேயே வச்சு வதக்கிடுங்க. இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு காரம் உப்பு கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் போட்டுங்க. நல்லா கொதித்து வருது பார்த்திங்களா, கொஞ்சம் சுண்டி வரும்போது பன்னீரை கட் பண்ணி வச்ச பன்னீரை நம்ம போட்டு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி தூவி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம இறக்கிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மக்களே. நன்றி.